Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரோமன் மீல். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சுண்டைக்காய்னாலே அதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பொதுவாகவே அது வயிற்றுப்புண் குணப்படுத்தும். வயிற்றில் புண் இருந்தால் அதே மாதிரி நம்ம பாடியில் பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஒரு வெஜிடபிள்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுண்டைக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன கப்பில் தான், ஒரு சின்ன பவுலில் தான் நான் சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். பச்சை சுண்டைக்காய் இது. நீங்கள் இதே காஞ்சதுலேயும் செய்யலாம். நான் இப்போ பச்சை சுண்டைக்காய் எடுத்து இந்த இடிக்கல்ல 1-2 இடிச்சு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப அரைச்சிட வேண்டாம், லைட்டாக இடிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர் நல்லா நம்ம கிரேவியில் இறங்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு மண்பானை வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், அதே மாதிரி 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். இது கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இது தீய விட்டுறாதீங்க, சிம்மில் வச்சே நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட மல்லி, அதாவது முழுசாக இருக்கிற அந்த மல்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது கூட நமக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் நான் ஆட் பண்ணிடுறேன். அந்த வரமிளகாவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம மிளகா மல்லியெல்லாம் நல்லா வதங்கின உடனே ஒரு 4 பல்லு பூண்டு நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயமும் அதில் ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பூண்டு வெங்காயம் வதங்கினோடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு இதே மாதிரி சாஃப்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு நம்ம மசாலாவாக பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனியாக அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். வெந்தயமெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம சின்ன வெங்காயம், ஒரு 5 சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி அது இதில் போட்டலாம். கூடவே கருவேப்பிலையும் போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இது கூடவே கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ண போகிறேன். ஒரே ஒரு பிஞ்ச் போதும், அதிகமாக ஆட் பண்ண வேணாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா சுண்டைக்காய், அதையும் இதை ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். சுண்டைக்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி எடுத்துக்கணும். அதை இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா, அதாவது இந்த ஆயிலே அது ஃப்ரை ஆகி எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் இதோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றி நம்ம உப்பு போட்டு நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம். அப்போ இந்த சுண்டைக்காய் இதுவும் சேர்ந்து நல்லா வெந்துடட்டும். உப்பு போட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நான் தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த புளியோடு சேர்ந்து இதை கொதிச்சுருட்டு ஒரு 10 நிமிஷம். இப்போது நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு புளியெல்லாம். இப்போது ஒரு துண்டு வெல்லம் இதை ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய இந்த புளி குழம்பு இல்லைனா இந்த வத்த குழம்பு அருமையாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் ஒரு துண்டு வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி நம்ம இந்த குழம்பை இறக்கிடலாம். ஸோ சூப்பரான ஒரு பச்சை சுண்டைக்காய், ரொம்ப ஹெல்த்தியான இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு இங்கே ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதில் கசப்பே சுத்தமாக தெரியாது. நிறைய பேர் இது கசக்கும்னு யோசிக்கலாம். ஆனால் இப்படி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இது கசக்கவே கசக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.